இதை விட பெஸ்டா சைக்கோ த்ரில்லர் படம் எடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்றான்னு சொல்ற அளவுக்கு தரமா வெளிவந்த படங்கள் என்னலாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிகப்பு ரோஜாக்கள். இப்ப வரக்கூடிய நிறைய சைக்கோ த்ரில்லர்ஸ் படம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவிலேயே சைக்கோ த்ரில்லர் படங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்த படம் அப்படின்னா இதுதான். டைரக்டர் பாரதி ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு. வெளிப்படையா பேச தயங்கிய காலத்துல பெண்களை ஏமாத்தி தொடர்ந்து ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொலையாளியோட இருண்ட பக்கம் தான் இந்த படம். இந்தியாவிலேயே முதலா பெண்களை ஏமாத்தி தொடர்ந்து கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலையாளியோட டார்க் பக்கத்தை இவ்வளவு துணிச்சலா காமிச்சது பாரதி ராஜா தான். இந்த படத்துல கமலஹாசனோட நேர்த்தியான நடிப்பும் இளையராஜாவோட மியூசிக்கும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்லங்க, இந்தியன் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம். இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் இந்த படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா இன்னைக்கே போய் மறக்காம பாத்துருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது போர் தொழில். இந்த படம் ஒரு கிளாசிக்கான படம் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா மட்டும் பார்க்காம ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ் ஆபீசரோ புதுசா சேரக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு வேலையை எப்படி பார்க்கறாங்க, ஒரு கொலையை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறாங்க, ரெண்டு பேரோட இன்வெஸ்டிகேஷனும் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ரெண்டு பேரோட மாறுபட்ட கோணங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு. சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் இந்த படத்துல அவ்வளவு கச்சிதமா பொருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். போர் தொழில் படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு காரணமே படத்தோட ரைட்டிங் தான். அதுவும் முக்கியமா வில்லனோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நம்புற மாதிரியா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சைக்கோ. நம்ம தமிழ் சினிமாவுல முதலா சைக்கோ த்ரில்லர் படங்கள்ல ஒரு வித்தியாசத்தை காட்டின படம் இது அப்படின்னு சொல்லலாம். டைரக்டர் மிஷ்கின் இந்த படத்தை அவ்வளவு சூப்பரா டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஏற்கனவே பிசாசு படத்துல ஒரு பேய தேவதையா காமிச்சிருப்பாரு. இதுல என்னன்னா சைக்கோத்தனமா கொலை பண்றவன குழந்தையா காமிச்சிட்டாரு. கடத்தப்பட்ட தன்னோட காதலியை காப்பாத்த போராடக்கூடிய கண்ணு தெரியாத இளைஞனோட கதை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தொடர்ந்து கொலைகள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சைக்கோவோட கதை, இல்ல ஒரு குழந்தையோட கதை. மிஷ்கின் இந்த படத்துல எல்லாருக்குமே சூப்பரா ரைட் பண்ணியிருப்பாரு. அதுவும் வில்லனோட போர்ஷன்லாம் அப்படியே ரசிச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி இந்த படத்துல வில்லன் எப்படி பறந்து போவானோ அதே மாதிரி நம்மளும் ஒரு மிகப்பெரிய உயரத்துல இருந்து பறந்து போற மாதிரி இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்பைடர். இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழிகள்ல வந்துச்சு. இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய ஹீரோவை அடிப்படையா கொண்ட படம் தான் இது. ஸ்பைடர் படம் பெரிய ஹிட் படம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓரளவுக்கு நல்லா ஓடுறதுக்கு மிக முக்கிய காரணம் எஸ்.ஜே. சூர்யா தான். எஸ்.ஜே. சூர்யாவை தவிர இந்த கேரக்டர்ல வேற எவனை போட்டிருந்தாலும் கண்டிப்பா சொதப்பி விட்டுருப்பான். எஸ்.ஜே. சூர்யாவோட ரியாக்ஷனுக்காகவும் அவரோட டைலாக் டெலிவரிக்காக மட்டுமே இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஒரு சாதாரண மனுஷன் இறந்து போறதுல சந்தோஷத்தை காணக்கூடிய இந்த வில்லன் அந்த சந்தோஷம் தொடர்ந்து வேணும் அப்படின்றதுக்காக பல கொலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரான். அதை இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸ்பைடர் படத்தை ஒருவேளை நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யாக்காக நம்பி இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது துருவங்கள் 16. இந்த படத்தை உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கிளாசிக்கான படம் இது அப்படின்னு. ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி தன்னோட விசாரணையில் சந்திச்ச ஒரு சிக்கலான வழக்கை பற்றி பேசுகிற படம் தான் இது. ஒரே ராத்திரியில் நடக்கக்கூடிய ஒரு விபத்து, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு கொலை, அதில் ஏற்படக்கூடிய பல மர்ம முடிச்சுகள், இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுதுல்ல, ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை டைரக்டர் கார்த்திக் நரேன் சும்மா பிச்சு உதறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செகண்டும் அப்படியே நம்ம குழப்பத்திலேயே இருப்போம். கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க பாருங்க, அப்படி ஒரு ட்விஸ்டை யாருமே எதிர்பார்க்கல. துருவங்கள் 16 படம் நீங்க பார்த்தது இல்லை அப்படின்னா இப்பவே போய் பாத்துருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல மறக்காம வந்து கமெண்டையும் போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சைக்கோ த்ரில்லர் படம் எது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் பிரச்சனையே இல்ல, பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்து ரசிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.